இவ்வளவு நடந்தும் அந்த விவசாயி தன்னுடைய 2 குழந்தைகளோடு ஞாயிறு திருப்பலிக்காக மிக தூரமான இடத்திற்கு பல மணி நேரங்கள் நடக்கத் தொடங்கினார். மழை பெய்ததால் அவர்கள் ஆடைகள் எல்லாம் நனைந்து விட்டன. வசதி இல்லாதவர்கள், படிப்பறிவு அற்றவர்கள் என்பதால் எனக்கு விவசாயிகளை பிடிக்காது. திருப்பலி துவங்கியதும் இந்த விவசாயி தாழ்ச்சியோடு உள்ளே நுழைந்து நெற்றி நிலத்தில் பட தன் முகத்தை மண்ணில் புதைத்து இவ்வாறு ஜெபித்தார்: ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்விற்காக உமக்கு நன்றி. என் உடல் நலத்திற்காக உமக்கு நன்றி. என் குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கொலம்பியா நல்ல நாடாக மாறப்போவதற்காக நன்றி. கொலம்பியா உம்மை அன்பு செய்ய போவதற்காகவும் மற்றும் உலகம் உம்மை அன்பு செய்ய போவதற்காகவும் நன்றி ஆண்டவரே. நற்கருணை வாங்கிய பின்னர் அந்த விவசாயி ஆலயத்தை விட்டு வெளியே வந்து கடையில் ரொட்டி வாங்கினார். அந்த ரொட்டியை ஒரு செய்தித்தாளில் பொதிந்து எடுத்தபோது அதில் இடித்தாக்கி எரிந்த நிலையிலுள்ள என்னுடைய புகைப்படத்தையும் அதில் என் முகத்தையும் பார்த்து கதறி அழுதார். அவருக்கு நன்றாக வாசிக்க தெரியாவிட்டாலும் என்னுடைய விபத்து பற்றிய செய்தியை பார்த்துவிட்டு தன் மகளுக்கு நடந்து விட்டதை போன்று கதறி அழுதார். அந்த இடத்திலேயே முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம் வேண்டினார்: ஆண்டவரே, ஆண்டவரே, என் சகோதரி மீது மனமிரங்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவரை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் அவரை காப்பாற்றுவீரானால் நான் உமக்கு என் பொருத்தனையை செய்கிறேன். அன்னை மரியாவின் பூகா பசிலிக்காவிற்கு நான் திருப்பயணம் சென்று நன்றி பொருத்தனை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, தயவு செய்து என் சகோதரியை காப்பாற்றும். அடுத்த வேளை உணவிற்கே பணமில்லாத இந்த விவசாயி தொலை தூரம் உள்ள ஆலயத்திற்கு திரியாத்திரை செல்வதாக பொருத்தனை செய்வதை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? அவர் ஏதோ ஒரு பெண்ணிற்கு இப்படி நடந்ததாக ஜெபித்திருக்கலாம். ஆனால் அந்த ஏழை விவசாயி தன் சகோதரிக்கு நடந்ததாக எண்ணி கதறினாரே, அதுதான் கடவுளின் இதயத்தை உலுக்கியது. ஆண்டவர் அவரை காண்பித்து என்னிடம் சொன்னார்: அதுதான் அடுத்திருப்பவர் மீது அன்பு என்பது. அதனால்தான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. உனக்கு இன்னொரு வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பணியை கொடுத்தார். அவர் என்னிடம் கூறினார்: இதை அனைத்தையும் 1000 முறையல்ல, பல்லாயிரம் முறைகள் மீண்டும் மீண்டும் அறிவி. அதை கேட்டும் மனம் மாற விரும்பாதவர்கள் இருந்தால் அவர்கள் மிக கடுமையாக தீர்ப்பிடப்படுவார்கள். தொடர்வோமா நண்பர்களே?